ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தரமான சம்பவம் தான் வெயிட்டிங். என்னன்னு பார்த்துடலாமா? இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணதில் இதுதான் பெஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு கோழியை வாங்கி அதை நிறைய மசாலாம் போட்டு 24 ஹவர்ஸ் அதை ஊற வச்சுட்டு வாழை இலையில் ஒரு பொட்டலம் மாதிரி சுற்றி ரெடி பண்ணி அடுப்பு கறியெல்லாம் நல்லா எரிய விட்டு அதில் இதை புதைச்சி வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை செஞ்சிடலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய டூல்ஸு அடுப்பு அந்த மாதிரி அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு முழு கோழி வாங்கிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி தோலோடு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா தோலை உரிச்சிட்டு கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுனாலும் நல்லா தான் இருக்கும், ரெண்டுமே செய்யலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது மசாலாலாம் போட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முழு கோழிக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கணும் இல்லையா? அதுக்கு இந்த கத்தியை வச்சு நம்ம கோழிக்கு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு குத்தி எடுத்துக்கோங்க அங்கங்கே. இப்போ நம்ம ஒரு லெக் பீஸ் பொரிக்கும் போதே நம்ம அப்படியே கீறி விடுவோம் இல்லையா, மசாலா உள்ளே இறங்க, அது மாதிரி தான். இதை நம்ம கீறினோன்னா பிஞ்சு வந்துடும். அது ஃபுல் கோழியாக அப்படியே இருக்கணும்ல, அதனால் குத்தி மட்டும் வச்சுக்கலாம். நல்லா சதை பக்கம்லாம் நிறையா குத்தி வச்சுக்கோங்க. ரெக்கப்பட்டை கால் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குத்தி எடுத்துக்கலாம். முதுகு சைடுமே குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து நாங்கள் மசாலாவோட பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வீட்டிலே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு மசாலா, அதுதான் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 லெமனோட ஜூஸ் அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா இதில் நீங்கள் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக கூட டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் பட்டர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் பட்டரும் போட மறந்துட்டோம். நீங்கள் ஞாபகம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கூடவே எண்ணெயும் சேர்க்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நாங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ண செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கோம். இந்த மசாலா தான் நமக்கு சிக்கனுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். இதை தவிர வேறு எந்த மசாலும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது மட்டுமே போதும் சிக்கனுக்கு. இதை நல்லா ஒரு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் ஈக்குவலாக அந்த தயிர், எண்ணெய், சாஸ் இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மசால் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. முழு கோழியும் இந்த மசாலில் தான் முங்கி ஊற போகுது. அப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம ரோஸ்ட் பண்ணப்பையும் இந்த மசாலா ஃபுல்லாக போட்டு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிக்கனை வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வடிஞ்சிருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் மசாலா ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா நல்லா இந்த சிக்கனில் போட்டு ஒரு குழிப்பாட்டி எடுத்துடலாமா? ஃபுல்லாக சிக்கன் முங்குற அளவுக்கு இந்த மசாலில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். சிக்கனோட வயிற்றுக்குள்ளேயும் நிறையா மசாலா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. வயிற்றுக்குள்ளேயும் மசாலாவோட ஊறட்டும். அப்போ தான் நமக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஒரு சைடு தடவி முடித்தோடனே அவன் காலை பிடிச்சி அப்படியே ஒரு திருப்பி போட்டுருங்க. இப்போ முதுகு சைடும் நிறையா மசாலா தடவி எடுத்துக்கலாம். இவனுக்கு மசால் தேய்க்கிறதே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பையன் நல்லா முழுக்குன்னு இருந்தானா, அப்படியே இவன் என்னமோ அப்படியே மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. இவனுக்கு எல்லா சைடும் மசால் படுற மாதிரி ஃபுல்லாக தடவி முடித்தோடனே எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா மசாலா, சட்டியில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே எடுத்து இவன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலில் ஊற தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மசாலா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சிக்கன்னே தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு மசாலாக்குள்ளே முங்கி கிடக்குறான் பாருங்கண்ணே. இவனை இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 24 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்ருங்க. அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நல்லா ஊறட்டும். நீங்கள் அடுத்த நாள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு நாளே வாங்கி இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க. அப்போ தான் செம்மையாக கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம சதை பக்கம் வந்து அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா சதை வந்து நல்லா மசாலில் ஊறணும் இல்லையா, முதுகு சைடு வந்து அவ்வளோவா எலும்பு தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே நிறையா மசால் இருக்கும்ல, அதை அப்படியே கவுத்து போட்டோம்னா சதை வந்து ஃபுல்லாக ஊறி ஜூஸியாக இருக்கும் நமக்கு கறி வெந்தோடனே. இப்போ வந்து நாங்கள் மூடியை போட்டு ஃப்ரீசர்லேயும் தூக்கி வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி போல் தான் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி சிக்கனை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த அலுமினியம் டப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். புது டப்பு தான், ஆனால் இந்த சிக்கனுக்காகவே நாங்கள் இந்த டப்பை வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். வேலை செய்கிற ஆசாரிகிட்ட வந்து சொல்லி வச்சுருந்து இந்த சின்ன சின்ன மர பீஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். இந்த டப்பில் வந்து ஒரு 1/4 டப்பு அளவுக்கு அந்த மர பீஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 இல்லைனா 3 கொட்டாங்குச்சியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா எரிய விட்டுருங்க. அது நல்லா எரிய ஆரம்பித்தோடனே அதை கொண்டு வந்து இந்த மர பீஸில் போட்டுட்டு கொஞ்சமாக எரியறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் 2 கொட்டாங்குச்சி கூட எரிய வச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மர பீஸ் எல்லாமே எரிஞ்சு கங்காகி வரணும், அப்போ தான் சிக்கன் வந்து ஃபுல்லாக வெந்து வரத்துக்கு ரோஸ்ட் ஆகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ரெடி ஆகும்னா கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் போட்டு கூட எரிய வச்சுக்கலாம். நாங்களும் அப்படி தான் செஞ்சோம். இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து மழை நாளில் செய்கிறப்போ ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அது வந்து எரிய வச்சு அது அணைஞ்சு போயிடும். இதே வெயில் நாள், இப்போ நாங்கள் செய்கிறப்ப வெயில் நாள், அதனால் டக்குன்னு பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எரிஞ்சிட்ருக்க கேப்பில் நம்ம வந்து சைடில் அந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம். சிக்கனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது, என்னான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து வாழை இலையை வந்து அடுப்பில் காட்டி கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா பொட்டலம் மாதிரி சிக்கனை வச்சு கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா 24 ஹவர்ஸ் ஊறின சிக்கன் எப்படி இருக்கான் பாருங்கள், மசாலே நல்லா முங்கி கிடக்குறான். இப்போ வந்து இந்த சிக்கனை நம்ம அப்படியே வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, இவனோட வயிற்றுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸும் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா, மல்லித்தலை இதெல்லாமே வச்சுருக்கோம். இது கூடவே முட்டையும் வச்சுருக்கோம். கோழி கஷ்டப்பட்டு போட்ட முட்டையை திரும்ப அது வயிற்றுக்குள்ளேயே வச்சு நாங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அப்படியே பிஸ்மில்லான்னு இந்த கோழி காலை பிடிச்சி தூக்கி ஒரு வாழை இலையில் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மசாலையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து திரும்ப அந்த சிக்கன் மேலே தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாமா வயிற்றுக்குள்ளே? ஃபஸ்ட்டு கேப்சிகம் வச்சிடலாம். கொஞ்சம் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். எதுக்காக இந்த வெஜிடபிள்லாம் ஸ்டஃப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த சிக்கனோட ஃப்ளேவரோடு அப்படி வெந்து வர்றப்போ அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இந்த வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளி, கேப்சிகம், இது எல்லாமே அவ்வளோ ஃப்ளேவராக அப்படியே கரையும் வாயில் போட்டாலே, அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வச்சாச்சு, அடுத்ததாக வந்து மல்லி புதினாவும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டில் 3 பேர் இருக்கனால ஒரு 3 ஸ்லைஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம், அவ்வளோதான் இடமும் இருந்துச்சு. கூடவே இன்னும் நல்லா ஒரு காரமாக ஸ்பைசி ஃப்ளேவருக்கு பச்சை மிளகா அங்கங்கே வச்சுருங்க. இவ்வளோவும் வச்சுட்டு முட்டைக்கு எங்கே இடம் இருக்குன்னு பார்க்காதீங்க, முட்டையும் எப்படியாவது உள்ளே வச்சிடலாம். இப்போ தான் நம்ம முட்டை வைக்க போகிறோம். 3 முட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு இதிலே வச்சுருங்க. நம்ம பொட்டலம் கட்ட போகிறோம் இல்லையா, நல்லா டைட்டாக கட்டிடலாம், அதனால் வெளியெல்லாம் வராது. நம்ம தைரியமாக நிறையா ஸ்டஃப் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 3வது முட்டையும் வச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சிக்கன் மேலேயும் வச்சிடலாம். நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே வெந்து வரப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா வச்சுருந்த மசாலா வந்து சிக்கன் மேலே, வெங்காயம், தக்காளி மேலெலாம் இப்போ வந்து போட்டுடலாம். இதுலேயுமே நம்ம வந்து பட்ரு சேர்க்குறோன்னா சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து அங்கங்கே வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து பிஸ்மில்லான்னு நம்ம வந்து அந்த வாழை இலையை வந்து பொட்டலம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையை வந்து வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த சிக்கனை வந்து மடிச்சிருங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோன்னா, இன்னொரு வாழை இலையை வந்து அப்படியே கவுத்து போட்டு அதையுமே வந்து ஃபுல்லாக இந்த சைட் கவர் பண்ணுற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். நம்ம வாழை இலையை வந்து நல்லா வாட்டி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு பண்ண முடியும், இல்லைனா இலை வந்து கிழிஞ்சிரும். நம்ம செய்கிறப்ப வந்து கவனமாக செய்யணும். சிக்கனில் இருக்க மசாலும் வெளியே வந்துடக்கூடாது, அதே நேரம் இலையும் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. இப்போது இன்னொரு இலையை வந்து இன்னொரு சைடில் போட்டு நம்ம வந்து பக்காவாக அந்த மசால் வெளியே வந்துடாத அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி முடித்தோன்னே இந்த பைண்டிங் பண்ணுறதுக்குலாம் ஒரு நூல் இருக்கும் இல்லையா, இந்த நூல் பேர் எனக்கு தெரில,
இந்த நூலை வச்சு தான் நாங்கள் வந்து கட்ட போகிறோம். ரொம்ப டைட்டாலாம் கட்டிடக்கூடாது, இலை வந்து கிழிஞ்சிரும். இந்த இலை வந்து பிரியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கட்டினா போதும். எல்லா பக்கமும் 4 பக்கமும் கட்டி எடுத்துக்கோங்க. கட்டிட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிரிக்கும் போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சணல் கயிறில் கூட கட்டலாம், ஆனால் அதில் வந்து பிசுறு பிசுறாக நார் வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நூல்லே கட்டிடுங்க. அதே நேரம் இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மர பீஸ்லாம் நல்லா கங்கா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த இலையை அப்படியே நம்ம நெருப்பில் வைக்க முடியாது இல்லையா, அதனால் அதுக்கு மேலே வந்து ஃபாயில் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி நம்ம வந்து 3 இலை போட்டு கவர் பண்ணோமோ அதே மாதிரி ஃபாயிலும் நல்லா எல்லா சைடும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்து கவர் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த ஃபாயில் பேப்பர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். ரோலாக இருக்கும், அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க ஃபாயிலாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபாயிலை சுற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து நூல் வச்சு அப்படிலாம் கட்ட தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து அந்த ஃபாயில் பேப்பரை மடித்து விட்டாலே அது ஸ்டிஃபாக நின்றுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேப்பரை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வச்சு சுற்றுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லா பக்கமும் கரெக்டாக சுற்றி முடித்தாச்சு. எல்லா எட்ஜஸையும் அப்படியே க்ரஷ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அப்படியே கரெக்டாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோடது கரெக்டாக எரிஞ்சிட்ருக்கா. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மர பீஸ் லைட்டாக போட்டுட்டு நம்ம சிக்கனை வைக்க போகிறோம். பிஸ்மில்லான்னு நம்ம சிக்கனை வச்சாச்சு. மெயினாக டைல்ஸ் தரையாக இருந்தால் இந்த சட்டியை அப்படியே டேரெக்டாக வச்சிடாமல் ஒரு மண் இல்லைனா கல் வச்சு அது மேலே இந்த சட்டியை வச்சு ஆரம்பிங்க. இந்த சிக்கனை வச்சதுக்கப்புறமா இது மேலேயும் நம்ம வந்து மர பீஸ் போட்டு கவர் பண்ண போகிறோம். அடியில் மட்டும் கங்கு இருந்தால் பத்தாது இல்லையா, மேலேயும் வேணும். அப்போ தான் ஈக்குவலாக ரோஸ்ட் ஆகும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் வெந்து ஒரு சைடு வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் திரும்பவும் செய்ய போகிறோம். மர பீஸ்லாம் போட்டுட்டு திரும்பவும் வந்து கொட்டாங்குச்சி 2 இல்லைனா 3 கொட்டாங்குச்சி நல்லா எரிய விட்டு திரும்ப சேர்த்துட்டு அது கூட பேப்பர்லாம் போட்டு நல்லா எரிய விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா எரிஞ்சிடணும். இந்த கங்குலேயே தான் வந்து சிக்கன் வெந்து வரப்போகுது. இப்போ இது வந்து நல்லா எரிஞ்சு அணைய போகிற ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய ஒரு அலுமினியம் மூடி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நம்ம திருப்பி போட தேவையில்லை, எடுத்து பார்க்க எதுவுமே தேவையில்லை. மேலே கீழே அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஈக்குவலாக அனல் கொடுத்துருக்கோம் இல்லையா கங்கு, அதுவாகவே தானாகவே எல்லா சைடும் ஈக்குவலாக வெந்திருக்கும். இப்போ வந்து 1.5 மணி நேரம் கழித்து வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதை எடுக்கும்போது கவனமாக எடுங்க, சுட்டுக்கக்கூடாது. அதே நேரம் ஃபாயிலும் கிழிஞ்சிடாமல் பார்த்துடுங்க. நாங்கள் வந்து ஒரு மரக்கரண்டியும் அந்த ஃபுல்கா ரொட்டி செய்கிறதையும் வச்சு தான் எடுத்தோம். உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் கவனமாக எடுங்க. இதை எடுக்கும்போதே பக்கத்தில் வந்து ஒரு பிளேட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்தோன்னே அந்த பிளேட்டில் வைக்கிற மாதிரி. நாங்கள் கிட்டத்தட்ட 3 லேயர் கிட்ட ஃபாயில் சுற்றிருக்கோம். அதில் வந்து ஒரு எரிஞ்சு இருக்க 2 லேயரை வந்து அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கடைசியாக நல்ல லேயர் இருக்கும் இல்லையா, ஒரு லேயர் வந்தோடனே அதை அப்படியே தூக்கி சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மெயினாக எதுக்குன்னா, அந்த உள்ளே இருக்க மசாலாம் வந்து லைட்டாக வெளியே வந்திருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அதோடையே வச்சு பிரிச்சிட்டோன்னா அந்த கறியெல்லாம் வந்து மசாலில் ஒட்டி அது வந்து கொஞ்சம் நாஸ்தி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கறி இருக்க பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஃபாயிலோடையே வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ அந்த நல்ல பேப்பர் ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், கரெக்டாக நாங்கள் சொன்ன மாதிரி மசாலாம் எப்படி வெளியே வந்திருக்கு பாருங்களேன். அவ்வளோ ஜூஸியாக இருக்குது வெளியவே. இப்போ அடுத்த லேயரே ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வாழையில் எத்தனை லேயர் நம்ம ஃபாயில் சுற்றி தானே உள்ளே வச்சுருந்தோம். அப்படி இருந்தே எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃபாயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. வாழை இலையோட தட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கட்டி வச்சுருந்த நூல் எல்லாம் வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வாழை இலையை பிரிச்சிடலாம். இதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை நம்ம செய்கிறப்பே அவ்வளோ ஜாலியாக அப்படியே ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு முடித்து சாப்பிட்டு பார்த்தா இந்த வேலைக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத புது ஃப்ளேவராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் எவ்வளோ செம்மையாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். அப்படியே பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. என்னால் வீடியோவே எடுக்க முடியல. இதை திறக்கும் போதே எப்படா இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோன்ற அளவுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாமே அப்படியே
அவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளேவராக அதை வச்சே நம்ம வந்து ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மந்தி ரைஸ் வீட்டிலேயே செஞ்சு அது கூட வந்து சிக்கன் வச்சு தொட்டு சாப்பிட்டோம். இதுக்கு ரைஸே தேவைப்படாது. வெறும் சிக்கனே நம்ம வந்து நல்லா அந்த மசாலில் டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே ஒரு கரண்டி வச்சு நாங்கள் சிக்கனை திருப்பி காட்டுறோம் பாருங்களேன். அந்த லெக் பீஸ்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. அப்படியே தானாகவே வெந்து அந்த தோல்லேருந்து கலண்டு வந்திருக்கு லெக்கு. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த முட்டையெல்லாம் எப்படி கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, ஒரு முட்டை மட்டும் உள்ளே இருக்குது. இது வந்து இந்த பார்பிக்யூ கிரில் மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கனை எப்படியோலாம் செஞ்சுருப்போம். ஒரு வாட்டி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்சு பார்த்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு வந்து நிறையா டைம் தேவைப்படும். நல்லா சண்டே இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ குழந்தைங்களையும் வச்சு செஞ்சோம்னா அவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. நமக்கும் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பொதுவாக நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஹோட்டல்லையும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் காஸ்ட்லாம் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். இதே நம்ம வீட்டில் செய்கிறப்போ வீட்டில் இருக்க மசாலா போட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்களேன். காலெலாம் அப்படியே பஞ்சாக வெந்து வந்திருக்கு. நாங்களே இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குது. 1 மணி நேரம் ஃபுல்லாக அனலில் இருந்துருக்கு இல்லையா? ஒரு மசாலில் டிப் பண்ணி ஒரு வாய் எடுத்தால் அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட். இது சொல்ல வார்த்தைகளே இல்லை, அப்படி இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டதே இல்லை எங்கேயுமே. இதே நம்ம நாட்டுக்கோழி கிடைச்சா கூட செய்யலாம். இந்த நல்லா சதை பீஸெல்லாம் வந்து அப்படியே கத்தியில் வெட்டும்போது அப்படியே கேக்கு மாதிரி வெட்டுது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா? இதே உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கும்னா நல்லா முள் இல்லாத பெரிய ஃபிஷ்ஷாக வாங்கி கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் வயிற்றுக்குள்ளெல்லாம் ஸ்டஃபிங் வச்சுருந்தோம் இல்லையா? அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த முட்டை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே ஒரு பைட்லேயே கொஞ்சம் முட்டை, கொஞ்சமாக இந்த குடமிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சிக்கன் எல்லாத்தையுமே வச்சு சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.